5ஆம் எண்ணில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி இந்த எண்ணில் பிறந்தவங்கெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் என்று அழைக்கப்படுவார்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளோட ஜாதகத்தை எடுத்துக்கங்க. குழந்தை பிறந்த உடனே ஒரு நியூமராலஜிஸ்ட்ட அல்லது நீங்கள் அந்த பேர் அமைச்சு கொடுக்குறவங்க எந்த வகையான ஆட்களாக இருந்தாலும் சரி, அங்கே போங்க. போயிட்டு நீங்கள் எந்த எண்ணில் குழந்தை பிறந்திருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள். நீங்கள் உங்கள் குழந்தை 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி எந்த நம்பரில் பிறந்திருந்தாலும் சரி, கூட்டு எண் எந்த நம்பர் வந்தாலும் சரி, விதி எண் எந்த நம்பர் வந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் குழந்தைய கொண்டு போய் பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல அவங்க தேர்ந்தெடுக்கிற நம்பர் எதுன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் எண் தான். 5ஆம் எண்ணில் தான் அவங்க எல்லா ஜோதிடர்களும் பேர் வச்சு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான். நல்ல சிந்தனை ஆற்றல் இருக்கணும், எல்லார்கிட்டையும் நல்லா பேசணும், எல்லார்கிட்டையும் நல்லா பழகணும், வித்தைகள் பல கற்று உணரணும், தேரணும், அதில் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காகத்தான் 5ஆம் எண்ணை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ 5ஆம் எண்ணில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? இயற்கையிலேயே அதி புத்திசாலிகளாக இருப்பாங்க. நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க உடம்புலேயே பாருங்கள், பச்சை நரம்பு அதிகமாக ஓடும். அப்போ அவங்களுக்கு புதனோட ஆதிபத்தியம் ரொம்ப வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த புதன் எண்ணில் பிறந்தவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பு. இதில் 5ல் பிறந்தவங்க ரொம்ப நன்மையானது. 14 அப்படின்றதப்ப பாருங்கள், 1 அப்படின்னா சூரியன், 4 அப்படின்னா ராசி. 14க்கு அப்போ 1ஐயும் 4ஐயும் கூட்டினா 5. அப்போ இது மட்டும் நீங்கள் பேராக சூஸ் பண்ணக்கூடாது. 14ஆம் நம்பரில் பேர் வைக்கிறது அவ்வளோ திருப்தியான அமைப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, 1ஆம் எண் சூரியன், 4ஆம் எண் ராகு. சூரியன் ராகுவை நோக்கி போவார், ராகு சூரியனை நோக்கி போவார். அப்போ என்ன ஆகும்? ஒரு நேரம் அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. சூரிய கிரகணம் ஏற்பட்ட மாதிரி அவங்க வாழ்க்கை ஒரு நேரம் முக்கியமாக டவுன் ஆகிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் 23ல் நம்ம பேர் வைக்கலாம். எப்படி 23ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாரி சர்வீஸோட நம்பர்கள்லாம் நீங்கள் அதிகமாக போட்டு டோட்டல் பண்ணி பாருங்கள். ட்ராவல் பண்ணுறாங்க இல்லைங்களா, சரக்கு லாரிகள்லாம் இருக்குது பாருங்கள், அவங்க மேக்ஸிமம் அதிகப்படியாக ஹிட்டானவங்க எல்லாருமே 23ஆம் நம்பரில் தான் பேர் வச்சுருப்பாங்க. அப்போ 23னா ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் போகிறது, வியாபாரத்துக்கான திறமையை காட்டுவது, ஒரே நிலையில் இல்லாமல் படர்ந்து வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு தான் 23ஆம் நம்பரில் பேர் வைக்க சொல்கிறதுக்கு காரணம். அப்போ 2 அப்படின்னா சந்திரன், 3 அப்படின்னா குரு சந்திர யோகம் வந்துடுது. அப்போ 5ஆம் எண்ணில் குருச்சந்திரன் அதாவது 5ஆம் நம்பர் புதன், 2ஆம் நம்பர் சந்திரன், 3ஆம் நம்பர் குரு. அப்போ 3 பேரும் பலமிக்க கிரகங்கள் இருக்கிறதுனால 23ஆம் நம்பரில் எல்லாம் பிறந்தவங்களும் சரி, 23ஆம் நம்பரில் பேர் வச்சுக்கிட்டவங்களும் சரி, உலகத்திலே பிரசித்தி பெறுவார்கள். அப்போ நீங்களும் உங்களுடைய தொழில் வியாபாரம் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த நம்பரை பயன்படுத்துங்க. இந்த நம்பரில் பிறந்த குழந்தைகள் அதி புத்திசாலிகளாகவும் வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொண்டவர்களாகவும் உலகத்தில் தோன்றும் புதிய விஷயங்களெல்லாம் கற்றுக்கிறவங்களாகவும் இருப்பார்கள். இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைச்சிருக்குது. இது கடவுளோட வரப்பிரசாதம். வாழ்த்துக்கள்.